ஆளுநர் பூமிக்கு ஒரு தெய்வீகம் இருக்கு. அந்த தெய்வத்தையே கெடுத்துட்டீங்க. தெய்வீகத்தையே நீ எல்லாம் ஒரு பிரதமர்னு சொல்றதுக்கு வெக்கமா இருக்கு. பத்திரிகை உங்களுக்கு கேட்டாங்கன்னா பதில் சொன்னோம், இல்லைன்னா முடியாதுன்னு போயிடணும். அதை விட்டு நான் ஜெய் ஸ்ரீராம்னா நீங்களே பெரிய உண்டாக்குறீங்க. அப்ப எப்படி தாலி நீங்க தான் பறிக்கிறீங்க? அது இல்லாம காங்கிரஸ் வந்து தாலி இருக்காருன்னா இவர் வந்தா முதல் தாலி இருக்குமா? இவர் போனா கழுத்து இருக்காது. இவர் வந்தாருன்னா கழுத்து இருக்காது, அவர் இருந்தாருன்னா தாலி இருக்காது. முஸ்லீம்ஸை பேசினா இவர் மேல ஒரு அனுதாபம் வந்துருங்கிற மாதிரி பேசுறது, அவர் ஜெயிக்க போறதுன்னு தெரியாது. அங்க எலெக்ஷன் இல்லாம ஒரு கலவரம் வந்தோடனே திடீர்னு எலெக்ஷன் எல்லாம் நிறுத்திவிட்டு தன்னுடைய மன்னர் ஆட்சி மாதிரி தானே ஜனாதிபதி ஆட்சி முறையை கொண்டு வர்றதுக்காக ஒரு திட்டம் போடுறாரு. ஆனா அடுத்த ட்ரிப்பு மோடி வந்தா என்ன நடக்க போ, இந்தியாவே தலகல மாதிரி இருக்கும். ஸ்கைபிக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ ஒரு பக்கம் தமிழ்நாட்டில் தேர்தல் முடிந்திருக்கக்கூடிய நிலையில இப்போ வட மாநிலங்கள்ல தேர்தலுக்கான பிரச்சாரம் வந்து வேகம் எடுத்திருக்கு. அப்படி பிரச்சாரத்தின் போது பிரதமர் மோடி அவர்கள் வந்து முஸ்லிம்கள் அனைவரும் ஊடுருவக்காரர்கள், அது மட்டும் இல்லாம காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தது அப்படின்னா பெண்களோட தாலிக்கு பாதுகாப்பே இருக்காது அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் பேசியிருக்கக்கூடிய கருத்து வந்து சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. இது வந்து இதை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத மக்களே கிட்ட தெரிஞ்சுக்கலாம் வாங்க. முஸ்லிம்ஸ் வந்து ஊடுருவது அது சொல்றதெல்லாம் வந்து நம்ம ஏத்துக்க முடியாது. ரெண்டாவது வந்து சின்ன வயசுல இருந்து நம்ம ஸ்கூல்ல படிக்கும்போது முஸ்லீம் கிறிஸ்டின்ஸ் எல்லாம் ஒன்னாதான் இருக்கிறோம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். இது வந்து இவங்களே மத கலவரத்தை தூண்டுறதை தான் நான் சொல்லுவேன். வெளிநாட்டுல வந்து அந்த மாதிரி சொல்லியே முஸ்லிம்ஸ் பாதி ஒதுக்கி வைக்கிறாங்க. நம்ம எல்லாருமே ஒன்னாதான் இருக்கிறோம். எல்லாருமே தீவிரவாதின்னு நினைச்சுக்கிறது. அவரு இந்து முன்னணியுடைய தீவிரவாதி. அவர் எல்லாரையுமே தீவிரவாதின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. இவர் வந்து ஒரு பிரதமர் என்ன பண்ணணும், எல்லாரையும் அனுசரிச்சு போகணும். எல்லா மக்களையும், சிறுபான்மை பெரும்பான்மை அதெல்லாம் பார்க்கக்கூடாது. முஸ்லீமு, இந்து, கிறிஸ்டின் இதெல்லாம் பார்க்கவே கூடாது. எல்லாரையும் அனுசரிச்சு போகணும். அவங்கள மாத்திரம் இவர் சாடுறாருன்னா அப்ப இவர் நாட்டுல என்ன பண்ண போறாரு, என்ன பிளான் வச்சிருக்காரு அப்படின்னா என்ன சொன்னாரு, முஸ்லீம்ஸுக்கு வந்து காங்கிரஸ்காரங்க முன்னுரிமை கொடுத்தாங்க, சிறுபான்மைன்ற பேர்ல முன்னுரிமை கொடுத்தாங்க, வேலை வாய்ப்பு அதிகமாக இருந்தது. இவர் என்ன சொல்லிட்டாருனாக்கா முஸ்லீம்ஸுக்கு வந்து அதிகமாக குழந்தை பெற்றுக்கிறாங்க அப்படின்ட்டாரு. அந்த சொன்னது தவறு தான். என்ன அந்த மாதிரி சொல்லியிருக்க கூடாது. இவர் நடுத்தரமான நாடு இது, அது மாதிரி இவர் சொல்லியிருக்க கூடாது, தவறு தான். இருந்தாலும் மன்னிப்பு கட்டாரு சொல்றாங்க. அது என்னன்னு தெரியல, பார்ப்போம். அடுத்த கட்டம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போமே. ஏன்னா தேர்தல் நேரத்தை இது கொஞ்சம் அவங்க பெருசாக்குற மாதிரி தெரியுது. காங்கிரஸ் இந்த மாதிரி கொள்கை இந்த மாதிரி இதெல்லாம் சொல்லல. இவங்க கொள்கைக்கு ஆட்சிக்கு அடுத்த ட்ரிப்பு மோடி வந்தா என்ன நடக்க போ, இந்தியாவே தலகல மாதிரி இருக்கும். என்ன நடக்கு என்ன சொல்ல முடியாது. காங்கிரஸ்காரங்க அந்த மாதிரிலாம் செய்யலையா. எனக்கு தெரிஞ்சு இப்ப 73 வயசு காங்கிரஸ்காரங்க ஆளும் போது இப்ப மோடி 2014 வந்தாரு. அதுக்கு முன்னாடி யார் ஆண்டது? காங்கிரஸ். அப்ப இந்த மாதிரி இந்த கொள்கையெல்லாம் இல்ல. பேச ஒரு இதை பத்தி, முஸ்லீம் பத்தியோ கிறிஸ்டின் பத்தியோ இந்துக்களை பத்தி பேசவே இல்லை. இவரு பிரதமர் வரணும், மறுபடியும் பிரதமர் வந்தா நிச்சயமா நாடே கெட்டு போயிருயா. ராஜீவ்காந்தி பிரதமராக வந்து தான் பார்த்துருக்குறேன், இந்திரா காந்தி பிரதமராக வந்து நான் பார்த்துருக்குறேன். ஆனால் மோடி வந்து தான் எங்களுக்கு வந்து அவ்வளோவா வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம். அதாவது காங்கிரஸ் தான் வந்து தான் இப்போ பெண்களுக்கு வந்து தாலி வந்து பாதுகாப்பு இருக்காதுன்னு சொன்னதே அவர் ரொம்ப ஏற்றுக்க முடியாத ஒரு கருத்து. அவர் வந்து தான் எங்கள் பணம் மாற்றம், ஜிஎஸ்டி வரி, அது வடநாட்டில் இருக்கிற இந்திக்காரங்க எல்லாமே தமிழ்நாட்டில் மற்ற ஸ்டேட்டில் வந்து எல்லாமே அவங்க தான் வந்து இங்கே இப்போ பூந்து வேலை செய்கிறாங்க. கட்சியில் எங்கள் தமிழர்களுக்கே இங்கே வேலை இல்லாத ஆகிப்போச்சு. அந்த நிலைமை இன்னும் கொஞ்ச நாள் அவர் மோடிக்கு அரசு வந்துச்சுன்னா அது ரொம்பவும் பாதிக்கப்படும் மக்களை. அதனால் என்னுடைய கருத்து வந்து காங்கிரஸுக்கு வந்துட்டாக்கா தாலி வந்து பறிபோடுன்றது அது நம்ப முடியாத வார்த்தை. ஆக்சுவலாக முஸ்லீம்ங்கிறது வந்து ஊடுருவக்காரர்களே இல்லை. 1947 வந்து இந்தியா வந்து விடுதலை தான் சுதந்திரம் அடைஞ்சு பார்ட்டிஷியன் பெறப்போ முஸ்லீம்ஸ்லாம் வந்து பாகிஸ்தான் போகணும், இந்துஸ்லாம் மட்டும் தான் இந்தியாவில் இருக்கணும்னு சொன்னாங்க. ஆனால் இங்கே இருந்த முஸ்லீம்ஸ்லாம் என்னன்னா சில பேர் மட்டும் தான் பாகிஸ்தான், அங்கே இருந்தவங்க மட்டும் தான் பாகிஸ்தான் போனாங்க. ஆனால் இங்கே இருந்தவங்க என்னன்னா இது இந்தியா வந்து என்னுடைய நாடு, இதுதான் என்னுடைய நாடுன்னு இங்கே இருந்தவங்க அவங்கள தான் நம்ம மீன்ஸ் மோடி ஆட்சியும் சரி, அவங்களோட பாசிச கூட்டமும் சரி, ஆர்எஸ்எஸ் கூட்டமும் சரி, அவங்களாம் வந்து ஊடுருவ பொய்யா முத்திரை குத்திருக்காங்க. ஆக்சுவலா இதை வந்து பொய்யான ஒரு ஃப்ரேம் பண்றாங்க அவங்க, பொய்யான ஒரு கருத்து. அதே மாதிரி மோடி அரசை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே அவங்க வந்து முழுக்க ஆர்எஸ்எஸ் அமைப்பு. ஆர்எஸ்எஸ்னாலே இந்துத்துவம் தான். அந்த இந்துத்துவத்துக்காக, அந்த இந்து மக்களோட ஓட்டுக்காக, அதுக்காக மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு தவறான வந்து சர்ச்சையை வந்து பரப்பிட்டு இருக்காங்க அவங்களோட தேர்தல் யுக்திக்காக. மோடியை பாதுகாப்பே இல்லாம தான் நம்ம தராரு. மோடினால நம்மளுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு? நல்லா இந்த முஸ்லிம்ஸும்
நம்மளுக்குள்ள பிரிவினைவாதம் ஏற்படுத்துறாரு. எங்க போனாலும் இப்போ எப்போ பார்த்தாலும் மேடையில் தான் முஸ்லீம் அவங்கள பற்றியே தான் பேசுறாரு. நாட்டு மக்களுக்கு என்ன பண்றாரு? தாலியை பற்றி பேசுறதுக்கு அவருக்கு எந்த ஒரு வேல்யூவும் இல்லை. மக்களோட அடிப்படை உறுப்பையும் அவங்க எடுக்கும் போது என்ன இருக்கு? தாலிக்கும் அதுக்கு அவங்க சம்மந்தமே இல்லை. எப்போ பார்த்தாலும் முஸ்லீமு. ஏன் சென்னையில் இருக்காங்க, நம்மளுக்குள்ள எந்த ஒரு பிரிவினைவாதம் இல்லை, எல்லாம் ஒத்துமையாக இருக்காங்க. இந்த அரசாங்கமும் நல்லா இருக்கு, தளபதி நல்லா தான் பண்றாரு. எந்த பிரிவினை இவங்க வந்தாதான் வெள்ள நிர்வாகத்துக்கு நம்ம வரவே இல்லை. இங்க மோடி இங்க எத்தனை முறை வந்தார்? 7-8 முறை வந்து போயிருக்காரு. இதனால மோடிக்கு என்ன இருக்கு? எதுவுமே இல்லை. காங்கிரஸ் வந்தா தாலி இல்ல அதுன்னு சொல்றதெல்லாம் வந்து சும்மா புரளி. இவங்க வந்தாங்கன்னா அவங்கள சொல்லுவாங்க, அவங்க வந்தாங்கன்னா இவங்கள சொல்லுவாங்க. இவங்களுக்குள்ளேயே ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் சொல்லின்னு தான் இருக்காங்க. இதுதான் நடக்குது ஒரு வாட்டியும். ஹிந்துஸ் வந்து வெளிநாட்டுல அதிகமா இருக்கிறாங்க. இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வட மாநிலத்துல அதிகமா இருக்கிறதுனால முஸ்லீமை பத்தி தப்பா சொல்லிவிட்டு மத கலவரத்தை தான் தூண்டுறாங்க. இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாரும் ஒன்னாதான் இருக்கிறோம். இந்து ஆகட்டும், கிறிஸ்டின் ஆகட்டும், முஸ்லீம் ஆகட்டும். அது இல்லாம காங்கிரஸ் வந்து தாலி இருக்காருன்னா இவர் வந்தா முதல் தாலி இருக்குமா? இவர் போனா கழுத்து இருக்காது. இவர் வந்தாருன்னா கழுத்து இருக்காது, அவர் இருந்தாருன்னா தாலி இருக்காது. இங்க தாலி இருக்காது. என்ன காங்கிரஸ் ஆட்சியில என்ன தாலி இல்லாம இருந்தது? இவர் சும்மா புதுசா ஒரு கதையை கட்டிட்டு தோக்க போறோன்னு தெரிஞ்சுட்டாரு. தோக்க போறாரு. அவரு 110 இடம் கூட வர முடியாது. அது தெரிஞ்சு போனோன்னா அவர் பாட்டுல பைத்தியக்கார மாதிரி, அறப்பைத்திய மாதிரி படாத்திக்கிட்டு இருக்கான். புரியுங்களா? அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு வந்து பிரச்சாரத்தப்போ வந்தப்போ முஸ்லீம்ஸை பத்தி எந்த விதமான பேச்சுக்களும் அவர் பேசவே இல்லை. அப்பப்போ ஒரு எடுத்து விட்றானுங்க, ஏதாவது ஒன்று எடுத்து கொடுப்பானுங்க அவனுக்கு. அது பேசி என்ன பண்றது? நம்ம ஒரு பிரதமரை வந்து நம்ம அசிங்கமா பேச முடியாது. புரியுதா? பிரதமராக இருந்துட்டாரு, 10 வருஷம் இருந்துட்டாரு. அவரை போய் அசிங்கமா பேசணும்னா அது நல்லா இருக்காது. புரியுங்களா? அவர் என்ன பேசுறாருன்னு தெரியல. பைத்தியம் பிடிச்சிருச்சு அவருக்கு. இந்த வெயில் ஏறி போனோன்னா பைத்தியம் பிடிச்சிருச்சு அவருக்கு. புரியுங்களா? அவர் வந்து முஸ்லீம்களையும் கிறிஸ்டின்களையும் சிறுபான்மையினரையும் ஒழிக்கணும். ஜாதி மதம் இதுதான் அவர் அரசியல் பண்றது. அவர் வந்து மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற எண்ணமே கிடையாது. அதுவும் ஏழை மக்கள் நல்லா இருக்கக்கூடாது, பார்வர்டில் இருக்கவங்க நல்லா இருக்கணும். அவருக்கு வந்து முஸ்லீமை ஒழிச்சிடணும், கிறிஸ்டினை ஒழிச்சிடணும். நீ மாத்திரம் என்ன இருக்க போற நாட்டில்? ஜாதி மதம் இதை வச்சு அரசியல் பண்ண பார்க்குறாரு. அதெல்லாம் எடுபடாது. இந்த தடவை இதோட சரி, அவர் கான்செப்ட் முடிஞ்சது. புரியுங்களா? முஸ்லீமை சாடுறது இதை வந்து ஒரு புரட்சியை வெடிக்கும். இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னா ஜாதி கலவரத்தை உண்டு பண்றாரு. இங்க இந்தியாவில பொறுத்த வரைக்கும் இந்து மக்கள் தான் அதிகப்படியான மக்கள். அவங்களோட வாக்குக்காக மட்டும் தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. இது முழுக்க ஒரு பாசிச ஆட்சி தான். ஹிட்லர் என்ன பண்றாரோ அதே தான் இவரும் வந்து இங்க பண்ணிட்டு இருக்காரு. ஹிட்லர் மாதிரியான ஒரு ஆட்சி வந்துடும் கண்டிப்பா. இவர் வந்து சஸ்டெயின் பண்ணாருன்னா, இவர் மீண்டும் பிரதமர் ஆனார்னா இப்ப அரசியல் நம்ம இப்ப தூக்குவாரு. அதுக்கப்புறம் மனு உள்ள வரும். மனு உள்ள வந்துச்சுன்னா நம்மளாம் இந்த மாதிரி இன்னும் பேச முடியுமான்ட்டு ஒரு கேள்விக்குறியாதான் இருக்கு. இதனால வந்து அவர் வந்து நடுநிலையா நிக்கணும். ஆனா அவர் அந்த நடுநிலையா நிக்கல. அவர் வந்து ஒருதலை பட்சமா நிக்கிறாரு. இதை வந்து முழுக்க பாசிசம் தான் ப்ரோ. நல்லா இந்த ஆட்சி இவங்களால தான் ஆட்சி பண்ண. நம்ம கேஸ் ரேட்டே ஏற்றி விட்டானுங்க, பெட்ரோல் விலையும் ஏற்றி விட்டாங்க. இதுல என்ன பண்ணாங்க? எதுவுமே பண்ணல. அடுத்தது இப்போ முஸ்லீம் கையில் எடுத்துக்கிறாங்க. நல்லா இருக்கிற தமிழ்நாட்டை இவங்களால பெரிய கலவரம் ஏற்படுத்திக்கிறாங்க. ஏன் லாஸ்ட் முருகன் என்ன சொன்னாரு? ஜெய் ஸ்ரீராம் ஒரு மினிஸ்டர் இருக்காரு, எக்ஸ் மினிஸ்டர் இருக்காரு. அவர் பேசக்கூடிய விஷயமா அது ஜெய் ஸ்ரீராம். அதுக்கு என்ன அர்த்தம் இருக்கு? ஒரு கரண்ட்ல இருக்கிற மினிஸ்டரு பத்திரிகை கேட்டாங்கன்னா பதில் சொன்னோம், இல்லைன்னா முடியாதுன்னு போயிடணும். அதை விட்டு நான் ஜெய் ஸ்ரீராம்னா நீங்களே பிரிவினை உண்டாக்குறீங்க. எல்லாம் ஒத்திமையா இருக்கு, நீங்களே கலவரத்தை உண்டாக்குறீங்க. அப்ப எப்படி தாலி நீங்க தான் பறிக்கிறீங்க? மக்கள் எதுவும் பண்ணலையே. மக்களுக்கு என்ன பண்ணீங்க? எதுவுமே பண்ணல. வட மாநிலத்துல மட்டும் போய் முஸ்லிம்ஸை பத்தி பேசுறதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? அதாவது முஸ்லிம்ஸை பேசினா இவர் மேல ஒரு அனுதாபம் வந்துருங்கிற மாதிரி பேசுறது, முஸ்லீமுக்கு கிளப்பி விடுறது, சண்டை. எலெக்ஷன் இல்லாம நிறுத்தணும். அவர் ஜெயிக்க போறதும் தெரியாது. அங்க எலெக்ஷன் இல்லாம ஒரு கலவரம் வந்தோடனே திடீர்னு எலெக்ஷன் எல்லாம் நிறுத்திவிட்டு தன்னுடைய மன்னர் ஆட்சி மாதிரி தானே ஜனாதிபதி ஆட்சி முறையை கொண்டு வர்றதுக்காக ஒரு திட்டம் போடுறாரு. இன்னொரு 10 வருஷம் கொள்ளை அடிக்கலான்னு. அடிச்ச கொள்ளையெல்லாம் பார்த்தாதா? நீங்க என்ன கொள்ளை அடிக்கல? சும்மா எல்லாம் என்ன நினைச்சுன்னா மோடி வந்தாரு இந்த இந்திய நாட்டை காப்பாத்திட்டாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. உண்மைதான், அதெல்லாம் வந்து தீவிரமா தான் இருந்தாரு, அதெல்லாம் இல்லைன்னு சொல்லல. ஆனா கொள்ளை அடிக்கிறதுல பயங்கரமான கொள்ளைக்காரங்க. புரியுங்களா? அமித்ஷா, இந்த மோடி, இவங்கெல்லாம் பயங்கரமான கொள்ளைக்காரங்க. இதை மறைக்கிறதுக்காக தான் என்னென்ன பண்ணணுமோ. ஆனா ஒண்ணு நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி வேற காங்கிரஸ் ஆட்சி வந்துன்னா திகார் சிறையில தான் இருப்பாங்க. களி தான் திங்க போறானுங்க. திகார் சிறையில போய் களி திங்க போறானுங்க. இப்ப கஜ்ராவால கொண்டு போய் வச்சுட்ட நீ
கெஜ்ரிவால் வரதான் போறாரு, அந்த அப்படி டெல்லி பூரா அவர் தான் ஜெயிக்க போறாரு. புரியுதா? ஆனா திட்டம் போட்டு சரி திட்டம் போட்டு நடத்திக்கிட்டு இருக்கானுங்க. யார யாரை ஒழிக்கணும், சிறுபான்மையை ஒழிக்கணும், ஜனங்களை ஒழிக்கணும், மத அரசியல், ஜாதி அரசியல் இதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறான். வர முடியாது. ஏன்னா ஒரு இடத்துல வந்து இது மாதிரி பேசுறாரு, ஒரு இடத்துல அது மாதிரி. இப்ப இன்னைக்கு அவர் பெரிய தலைவர் ஆயிட்டாரு. அதான் உலக நாடுகள்லயே பெரிய தலைவர்ன்ற பேச்சுக்கு ஆகி போச்சு. இப்ப இந்த நேரத்துல அவர் இந்த மாதிரி பேசுறது வந்து அவருக்கு இந்த தேர்தல் பிரச்சாரம் அவருக்கே பாதிப்பு ஏற்படும் நான் நினைக்கிறேன். என்ன கிழிச்சிட்டான் இந்தியாவிலே, என்னத்தை கிழிச்சிட்டான். சரி விடுங்க, தமிழ்நாட்டுக்கு தான் ஒன்றும் கிழிக்கல, இந்தியாவில் இருக்கவங்களுக்கு என்னத்தை கிழிச்சு விட்டான்? ஒன்றும் கிழிக்கல. 15 லட்ச ரூபா போடணும், நான் போட்டேன்னா 5 ரூபா. ஏன் பொய் புழுவிட்டு அரசாட்சி ஆட்சிக்கு வந்த நீ? ஒரு பிரதமர் பொய் புழுவலாமா? அப்ப நான் சாதாரண ஆள்லாம் நான் என்ன பண்ணணும்? கண்ணாபுடான்னு திட்டணும், ஒரு மரியாதை இல்லாம திட்டணும். அதாவது அவருக்கு என்ன தெரியுமா, அந்த நாட்டையே வந்து பெரிய பணக்காரனுக்கு வித்துடணும். இவர் சம்பாதிச்சு கொண்டு போய் வெளிநாட்டில் வச்சுட்டு உக்காந்துடணும். கடைசியில் பறக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஆனால் திகார் ஜெயிலில் களி கிண்டிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு திகார் ஜெயிலில் போய் உட்கார போகிறாங்க. ஏன்னா என்னென்ன பண்ணாங்கன்னு வந்துட போகுது. உங்களுக்கு தெரியாதுல்ல என்னென்ன வந்துச்சுன்னு. இப்போ எதை கொளுத்துறாங்கன்னு தெரியும்ல. பெண் டிரைவர் முதல்ல கொளுத்திட்டாங்க. ஏன்னா இவங்க பண்ண ஊழல்லாம் வெளியே வந்துடும். அவர்லாம் ஒரு பிரதமர்னு சொல்றதுக்கே இந்திய நாடு தலை குனியணும். நானும் படிச்சவன் தான், எனக்கும் தெரியும் என்னென்ன பண்றாங்க, என்னென்ன ஐடியா பண்ணியிருக்காங்க. தில்லு முள்ளு பண்ணி எப்படியாவது ஜெயிச்சிடலாம் பார்த்தான். இப்போ சுப்ரீம் கோர்ட் கூட்டு வச்சுட்டான்னா மிஷினை நம்பி தான் இருக்கான வழிய அவனுடைய செல்வாக்கை வச்சு அவன் வரமாட்டான். ஓட்டு மிஷின்ல ஃப்ராட் பண்ணி நம்ம வந்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு தெரியும். ஏன்னா இது வரைக்குமே ஓட்டு மிஷின்ல ஃப்ராட் பண்ணி தான் வந்தான் அந்த ஆளு. எல்லாரையும் மிரட்டி வச்சு கோல்மால் பண்ணி எப்படியாவது ஜெயிச்சிடணும் அப்படிங்கிற ஐடியா தான் பண்ண பார்த்தாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு, சுப்ரீம் கோர்ட் ஒரு கோட்டு கொடுத்தான். ரெண்டு ஓட்டு விழுகிற மாதிரி ஒரு இது வந்துச்சு. உடனே என்ன பண்ணா, சுப்ரீம் கோர்ட்டு போயிட்டாங்க. ஏற்கனவே தமிழ்நாட்டிலேயே என்னென்னமோ பண்ணணும்னு நினைச்சாங்க. அது கொஞ்சம் தமிழ்நாட்டில் முடியாது. ஆனால் தமிழ்நாட்டில் கூட என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. அண்ணாமலை பணமே கொடுக்க மாட்டேன், நான் 10,000 ரூபா வீட்டுக்கு கொடுத்துருக்கேன் என்னுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு. இந்த பூமிக்கு என்ன ஒரு தன்மை இருக்கு தெரியுமா? இந்த பாரத பூமிக்கு ஒரு தெய்வீகம் இருக்கு. அந்த தெய்வத்தையே கெடுத்துட்டீங்க. தெய்வீகத்தையே நீ எல்லாம் ஒரு பிரதமர்னு சொல்றதுக்கு வெக்கமா இருக்கு.